நேற்று மிஸ்டர் பாலாஜி அவர்கள் வந்து அவருடைய சோஷியல் மீடியாவான ட்விட்டர் அண்ட் இன்ஸ்டாகிராம் அண்ட் ஸ்டோரிஸில் வந்து சில விடயங்களை வந்து ரொம்ப கோபமாக அவருடைய மனதில் இருந்த கேள்விகளை வந்து ஒரு போஸ்ட்டாக வந்து போட்டிருந்தாரு. ஸோ அந்த போஸ்ட்டுக்குள்ள வந்து பாலா அவர்களுடைய ரசிகர்களும் சரி, கவிரன் அவர்களுடைய ரசிகர்களும் சரி, அவங்களுடைய கமெண்ட், அவங்களுடைய கருத்துக்களை வந்து தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து கவிரன் அவர்களுடைய பெயர் அண்ட் கவிரன் ரசிகர்கள் ஏன் வந்து அந்த கமெண்ட் பண்ணாங்க, அந்த போஸ்ட்டில் கமெண்ட் பண்ணாங்க, ஸோ அவங்க சொன்ன விடயம் என்ன, பாலா அவர்கள் என்ன சொன்னார், அவருடைய கோபம் என்ன, அப்படியான சில டீட்டெயில்ஸ், சில விரிவாக்கங்களை தான் வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். பிக் பாஸ் தமிழ் சீசன் 4 முடிந்ததன் பிறகு வந்து ஒரு யூடியூப்ல இருக்கிற ஒரு பெரிய சேனல் வந்து அவரை காண்டாக்ட் பண்ணி, சார் உங்களுக்கு இந்த கேட்டகரியில் வந்து எங்களோட சேனல் சார்பாக உங்களுக்கு வந்து ஒரு அவார்ட் தரோம், இந்த ஃபங்க்ஷனை வந்து பெருசாக நடத்த போகிறோம், வளமையாக ஒவ்வொரு இயரும் நடத்துகிறாங்க, இந்த இயரை நம்ம நடத்துகிறோம், ஸோ உங்களுக்கு வந்து இந்த கேட்டகரியில் இந்த இயர் உங்களுக்கு அவார்ட் இருக்கு, வாங்க சார் அப்படின்ற மாதிரி இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ பாலா அவர்களும் போயிருந்தாங்க, அந்த அவார்டை வாங்கியிருந்தாங்க. ஸோ பாலா அவர்களுடைய தனி சிறப்பு என்ன அப்படின்னா, இங்கே இருக்கிறத அப்படி உடனே சொல்லிடுவார். ஸோ இதை கேட்டு பேச மாட்டார், மனசில் என்ன உண்மையாக இருக்கோ அதை வந்து டிரெக்டாக சொல்லிடுவார். ஸோ அதுதான் வந்து எனக்கும் சரி பல பேருக்கும் சரி பாலா அவர்களிடம் பிடித்தது, அந்த ரியாலிட்டி. ஸோ உடனே வந்து சொல்லிடுவார், என்னத்தை ஃபீல் பண்ணுறோமோ அதை உடனே சொல்லிடுவார். ஸோ அதே போல் அந்த ஸ்டேஜில் அவார்ட் வாங்கினதுக்கப்புறம் பாலா அவர்கள் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஒரு ஸ்பீச் ஒன்று பண்ணியிருக்காங்க, 2 நிமிஷம் ஸ்பீச் ஒன்று. ஸோ அதில் வந்து பிக் பாஸ் ஹவுஸுக்குள்ளே பாலா அவர்கள் இருந்த டைமில் அந்த சேனலில் வந்து அவரை பற்றி என்ன ரிவ்யூ பண்ணாங்க, என்ன பேசினாங்க அப்படின்றதுக்கு வந்து அவர் ஒரு பதிலடி ரீப்ளே மாதிரி கொடுத்துருக்காரு. ஸோ அவங்க வந்து இவரை பற்றி ரிவ்யூ பண்ணதுக்கு, ஸோ இவர் வந்து அவங்களுடைய ரிவ்யூவர்ஸை பற்றி வந்து அதே ஸ்டேஜில் அவங்க அவங்க ஹோமில் அவங்க ஏற்பாடு பண்ண இடத்துல அவங்களுக்கு வந்து அவங்களுடைய ரிவ்யூஸுக்கு வந்து ஒரு தரமான ஒரு ரீப்ளே ஒன்று, பாலா அவர்கள் ஸ்டைல் ரீப்ளே எப்படி இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ அது போல் பாலா அவர்கள் அவருடைய ஸ்டைலில், அவருக்கே ஒருத்தான ஸ்டைலில் வந்து அவருடைய ரீப்ளே வந்து அந்த இடத்துலேயே வந்து சொல்லியிருக்காரு, ஒரு ஸ்பீச் மாதிரி, 2 மினிட்ஸ் ஸ்பீச் மாதிரி. ஸோ இப்போ ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, ஸோ நேற்று வந்து அவங்க டெலிகாஸ்ட் பண்ணாங்க போல இருக்குது அந்த ஃபங்க்ஷன் ஃபுல்லாக, அதில் வந்து பாலா அவர்களுடைய அந்த ஸ்பீச்சை வந்து அப்படியே கட் பண்ணிட்டாங்க, அதை போடவே இல்லை. ஸோ யாராக இருந்தாலும் ஒரு மனிதர் வந்து ஒரு இடத்துக்கு போய் அவங்க பண்ண ஸ்பீச் எல்லாருடையும் இருக்குது, அவரோடது இல்லை அப்படின்னா ஒரு மில்லியன் கணக்கான பேர் பார்க்குறாங்க அவங்க இந்த இன்டர்வியூ மட்டும், அந்த ஃபங்க்ஷன் மட்டும். ஸோ அதில் வந்து பாலா அவர்களுக்கு எக்கச்சக்கமான ரசிகர்கள் இருக்காங்க. ஸோ மோஸ்ட் டிசைரபிள், அதாவது அதிகம் தேடப்பட்ட மென் இந்த போன வருஷத்தில் வந்து பாலா அவர்கள் வந்து 2வது இடத்தை பிடிச்சிருக்காங்க. ஸோ அவருக்கு இருக்கிற ரசிகர்கள் எண்ணிக்கை நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து மக்கள் வந்து அவரை பிடித்தோ பிடிக்காமலும் வந்து அவரை தேடி இருக்காங்க, சர்ச் பண்ணியிருக்காங்க இன்டர்நெட்டில், அண்ட் வழக்கமாக பேசக்குள்ளையும் வந்து அவரை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ அப்படி மக்கள் வந்து இவர் என்ன சொல்லியிருப்பார், இவருடைய ஸ்பீச் எங்க அப்படின்னு வந்து ஆவலாக பார்த்து கொண்டு இருப்பாங்க. இவருடைய ரசிகர்கள் மட்டுமல்லாமல் காமனாக இருக்கிற பீப்புளும் வந்து எதிர்பார்த்து கொண்டு இருப்பாங்க. ஸோ அந்த டைமில், அந்த ஃபங்க்ஷன் போன டைமில் வந்து அவருடைய அந்த ஸ்பீச் வந்து இல்லை. ஸோ அப்போது அவருக்கும் சரி அவருடைய ரசிகர்களுக்கும் சரி மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்றத ஒரு திங்க் பண்ணி பாருங்கள். இந்த விடயம் பாலா அவர்களுடைய இப்போ நடந்து கொண்டிருக்க விடயம் வந்து இப்படியே இருக்கட்டும். நம்ம வந்து 2019 பிக் பாஸ் தமிழ் சீசன் 3 ஒருக்கா போவோம். ஸோ அப்படியே பின்னுக்கு போகிறோம். ஸோ நான் யார் அப்படின்றது வந்து என்னுடைய சேனலில் என்னுடைய வீடியோ பார்க்குற சகோதரிகளுக்கு தெரியும். புதுசாக யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா நான் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். வெறித்தனமான கவினண்ணாவின் சகோதரன், உடன்புறா சகோதரன் நான். ஸோ என்னுடைய வீடியோஸில் வந்து மோஸ்ட்லி வந்து கவினண்ணா அவர்களை பற்றி போட்டிருக்கேன், பிக் பாஸை பற்றி போட்டிருக்கேன். ஸோ என்னுடைய வீடியோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு நான் வந்து கவினண்ணாவை ரெஸ்பெக்ட் பண்ணுறேன், மரியாதை வச்சுருக்கேன், ஒரு சகோதரராக பார்க்குறேன் அப்படின்றது உங்களுக்கு புரியும். ஸோ 2019 கவினண்ணா அவர்கள் டே 1 என்ட்ரியிலேருந்து டே 95 வரைக்கும் இப்போ கூட எல்லா ரிவ்யூவும் இருக்குங்க. ரிவ்யூ இருக்குது, வீடியோ இருக்குது, மெமி இருக்குது, அவங்க போட்ட கட்டுரை இருக்குது, ஆர்டிகல்ஸ் இருக்குது. மோஸ்ட்லி வந்து 90% ஆர்டிகல்ஸாக இருந்தாலும் சரி, ரிவ்யூவாக இருந்தாலும் சரி, ரிவ்யூவர்ஸாக இருந்தாலும் சரி, செலிபிரிட்டிஸாக இருந்தாலும் சரி, வீடியோ போட்ட யாராக இருந்தாலும் சரி, கவின் இப்படி பண்ணுவார் அப்படின்னு நினைக்கலப்பா, இப்படியா கவின் இப்படி பண்ணலாமா, இவரெல்லாம் ஒரு மனிதரா அப்படின்ற மாதிரி, காலத்துடைய கலர் வந்து கருப்பு இல்லை வெள்ளை தான் அப்படின்ற மாதிரி, இல்லை காகம் கருப்பு இல்லை வெள்ளை தான், காகம் வெள்ளை தான் அப்படின்ற மாதிரி அவங்க அப்படியே ட்ரை பண்ணி கொண்டு இருந்தாங்க. இதான் கவின் அண்ணா இப்படித்தான், கவின் அண்ணா இப்படித்தான். ஸோ கவின் அண்ணா அவர்களை பற்றி ஒரு நெகட்டிவாகவே வந்து ரிவ்யூவாக இருக்கட்டும், வீடியோவாக இருக்கட்டும், அவங்களோட ஸ்பீச்சாக இருக்கட்டும், மோஸ்ட்லி வந்து ஷேர் பண்ணி கொண்டு இருந்தாங்க. ஸோ அந்த டைமில் என்னட்ட ஸ்மார்ட் ஃபோன் வாங்குற அளவுக்கு கூட வசதி இல்லை, டேட்டா இல்லை. ஸோ நான் வந்து யூடியூப்பில் ஒரு வீடியோ ஒரு ரிவ்யூ வந்துச்சுன்னா என்னுடைய கமெண்ட் மட்டுமே வந்து ஒரு 25 கமெண்ட் போடுவேன். நீங்கள் எப்படி எங்கள் அண்ணாவை பற்றி சொல்லலாம், நீங்கள் பார்த்தீங்களா அண்ணா இப்படி பண்ணலாம், அண்ணா இதைத்தான் சொன்னார், ஸோ அவர் உண்மையாக இருக்கிறாரு, ஒரு ரியலாக இருக்கிறாரு, இந்த ஷோ என்ன ரியாலிட்டி ஷோ அப்படின்ற மாதிரி
ஒரு வீடியோக்கு மட்டும் 25 கமெண்ட் போடுவேன். அந்த டைமில் வந்து ஒரு 3-4 பேர் ரிவ்யூ பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த எல்லாத்துலேயும் போய் வந்து 25 17 இப்படின்ற மாதிரி கமெண்ட். அதுக்கப்புறம் வந்து ஃபேஸ்புக். ஸோ ஃபேஸ்புக்கில் ட்விட்டரில் போய் வந்து ட்விட்டரில் ட்ரெண்ட் பண்ணுறது, ஃபேஸ்புக்கில் போய் வந்து ஒரு மெமிக்குள்ள கவினண்ணா இப்படி பண்ண நீங்கள் பார்த்தீங்களா, கவினண்ணா இப்படி இல்லை அப்படின்ற மாதிரி கமெண்ட் எல்லாம் பண்ணேன். ஸோ எல்லாமே வந்து என்னோட பக்கத்து ரூம்மேட் அண்ணா அவர்கள் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. அவர் லேப்டாப் வச்சிருப்பார். அவர் ஒரு இரவு 11:30-12 மணி வரைக்கும் வந்து அவர் ஒர்க்கில் இருப்பார். ஜாவா கோடிங் அப்படி பண்ணி கொண்டு இருப்பார். ஸோ அவர் தூங்கினதுக்கப்புறம் அவரோட ரூமை தட்டி அவர் தூங்க முதல் அவங்களோட லேப்டாப் தாரிங்களா அப்படின்னு போட்டு அந்த லேப்டாப்பை வாங்கி ஒரு 3 மணி 2:30 வரைக்கும் வந்து ஸோ யார் வந்து கவினண்ணா பற்றி நெகட்டிவாக வீடியோ போட்டிருக்காங்களோ அவங்களுக்குள்ள போய் வந்து நீங்கள் இப்படி பண்ணதை பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி எனது கருத்துக்களை சொல்லுவேன். அண்ணா அப்படி இல்லை, அண்ணா பண்ணது கரெக்டு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து ட்விட்டரில் போய் வந்து ட்ரெண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்கு நான் மெமி கிரியேட் பண்ணி அதை ட்ரெண்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஃபேஸ்புக்கில் இப்படி பண்ணுறது. மார்னிங்கில் வந்து லேப்டாப் கிடைக்காது. அப்போது ஃப்ரெண்டிட வந்து ஃபோனை மச்சி அவனோட ஒரு ஃபோன் ஒர்க் அவன் 2 மணிக்கு தாவேன் அப்படின்னு வாங்கி அதில் வந்து கமெண்ட் போடுறது, மெமி போடுறது. காலேஜில் வந்து கிளாஸ் இல்லைனாலும் நான் போவேன். ஏன் அப்படின்னா லேப் வந்து யூஸ் பண்ணலாம், லேப்பில் வந்து கம்ப்யூட்டர் இருக்கும். ஸோ அங்கே போய் கம்ப்யூட்டரில் வந்து கவினண்ணா பற்றி யார் என்ன நெகட்டிவாக சொன்னாங்களோ நம்ம வந்து பாசிட்டிவாக பண்ணுவோம். ஸோ அந்த டைமில் அவ்வளோ ஒரு பெயின், ஒரு மன உளைச்சல் நம்ம. ஸோ ஏன் இப்படி அண்ணா பற்றி இப்படி சொல்கிறாங்க, ஒரு மனுஷர் வந்து ஒரு கஷ்டப்பட்ட ஃபேமிலியிலேருந்து வந்து காலில் அவ்வளோ பெரிய ஆக்சிடென்ட். ஸோ பல போராட்டம் 7-8 வருடம், 2019னா ஒரு 7 வருடம். ஸோ படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கே எவ்வளோ பெரிய பிரச்சனைகள், சான்ஸ் தேடி எவ்வளோ தூரம் அலைஞ்சிருக்கிறாரு. ஸோ இப்படி அவமானப்பட்டு கஷ்டப்பட்டு ஒருத்தர் முன்னுக்கு வரைக்குள்ள அவர் இப்படி என்ற மாதிரி அவரை அப்படியே அமுக்க பார்க்குறாங்கல்ல. அப்போது ஒரு சகோதரர் பிறந்திருந்தால் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டிருப்பாங்க, கவலைப்பட்டிருப்பாங்க அப்படின்றத நான் வந்து ஃபீல் பண்ணேன். தூக்கமே வந்திருக்காது. ஸோ ஏன் அப்படின்னா ஒருத்தர் வந்து கவின் வெளியில் போகணும் அப்படின்னு ஒரு ரிவ்யூ வீடியோ போட்டாங்க அப்படின்னா இந்த லைக் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து 2K லைக் இருக்கும், ஒரு 1K டிஸ்லைக் இருக்கும். ஸோ அப்போ வந்து ஸோ அந்த லைக்கெல்லாம் யார் பண்ணாங்க அப்படின்னே தெரியாது. அந்த அளவுக்கு கவின் அவர்கள் அப்படின்னா இப்போது ஆரியன் அவர்களுக்கு வந்து சீசன் 4 வந்து எவ்வளோ பாசிட்டிவாக மக்கள் அவங்க பார்வை இருந்துச்சோ, மக்கள் மட்டுமே இல்லை, செலிபிரிட்டி சூப்பர்ப்பா தரம்பா அப்படின்ற மாதிரி ஆரியன் அவர்களை பற்றி வந்து ஒரு 99% வந்து பாசிட்டிவாக தான் சொன்னாங்க. ஸோ ஆனால் கவினண்ணாக்கு வந்து அந்த 95-99% வந்து அந்த வீடியோஸில் இந்த மீடியாவில் இருந்த எல்லாம் வந்து நெகட்டிவாக தான் காமிச்சாங்க. ஸோ மக்களும் வந்து அந்த என்னென்ன அப்படி அவ்வளோ தூரம் லைக் பண்ணாங்க அப்படின்னு தெரியல. ஸோ அப்போ கவினண்ணா ரசிகர் வந்து எவ்வளோ தூரம் நம்ம வந்து அந்த டைமில் அது ஒரு மன உளைச்சல், மன கஷ்டம், எவ்வளோ தூரம் நம்ம போராடி இருப்போம் அப்படின்றது வந்து உங்களுக்கு புரியணும் என்பதற்காகத்தான் நான் இதை சொன்னேன். ஸோ அப்படி இருந்தும் 95 டேஸுக்கு அப்புறம் அவர் வெளியில் வராரு. ஸோ யார் அவரை நெகட்டிவாக பார்த்தாங்களோ, யார் அவரை தூற்றினாங்களோ அத்தனை பேரையும் போற்ற வச்சார், பாசிட்டிவாக பார்க்க வச்சார். ஸோ அதுதான் அவர் இந்த வெற்றிமகன் அவர்கள் வெளியில் வரைக்குள்ள அவர் அந்த ஒரு நெகட்டிவாக பாசிட்டிவாக மாற்றி நான் வெற்றி மகன் இதான் நான் அப்படின்னு வந்து காமிச்சார். ஸோ இங்கே ஜெயிச்சார் கவினண்ணா அவர்கள். ஸோ இதே நிலைமை தான் வந்து இப்போ பாலா அவர்களுடைய மேட்டருக்கு வாங்க. ஸோ பாலா அவர்கள் பிக் பாஸ் ஹவுஸில் இருக்கைக்குள்ள ஸோ இந்த பிக் பாஸ் அப்படின்றது வந்து ஒரு 100 நாள் ஒருத்தர் வந்து அந்த ஹவுஸுக்குள்ளே எப்படி இருக்கிறாரு, ஸோ அவரை பற்றி நம்ம பார்க்கணும் அப்படின்றது தான் வந்து ஸோ நான் அறிந்த வரைக்கும் ஸோ ஒரு ரியாலிட்டி டிவி ஷோ. ஸோ அதில் வந்து ஒரு 100 நாள் இவ்வளவு பேர் இருக்காங்க. அதில் இவங்க எப்படி அப்படின்றது அந்த ஹவுஸுக்குள்ளே நடந்துக்கிறத வச்சு தான் வந்து நம்ம ஓட் போடணும், ரிவ்யூ போடணும், பேசணும் நான் அறிஞ்ச வரைக்கும். ஆனால் பாலா அவர்கள் விஷயத்தில் நடந்தது என்ன அப்படின்னா வெளியில் வந்து இவர் இங்கே இப்படி பண்ணார், அங்கே போனார், இதை பண்ணார், ஸோ அப்படின்ற மாதிரி தேடி வந்து எடுத்து போட்டாங்க. ஹவுஸுக்குள்ளே அவர் எப்படி இருந்தாருன்னு இல்லாமல் வெளியில் எப்படி இருந்தார் அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாலா அவர்களை பற்றி ஒரு நல்லபடியாக வந்தாலும் இல்லைப்பா இவர் இப்படி தான் அப்படின்ற மாதிரி மோஸ்ட்லி வந்து ஆர்டிக்கல், மெமி, வீடியோ, ரிவ்யூ எல்லாமே. ஸோ கவினண்ணா அவர்கள் வந்து சீசன் 3 என்னத்தை ஃபேஸ் பண்ணாரோ அதைத்தான் வந்து பாலா அவர்கள் சீசன் 4 ஃபேஸ் பண்ணார். ஸோ பாலா அவர்கள் பிக் பாஸ் ஹவுஸுக்குள்ளே இருக்கைக்கு அவருக்கு இருந்த பேரை விட அவர் வெளியில் வந்த இந்த ஒரு 3-2 மாதத்துக்குள்ளே எல்லாமே வந்து மாறிட்டு. ஸோ பாலா இப்படிப்பட்டு வரான், பாலா நல்லா தானேப்பா இருக்காரு, கரெக்டாக தானேப்பா இருக்காரு, நம்ம அப்ளை பண்ணிட்டோமோ அப்படின்ற மாதிரி பாலா அவர்கள் அவருடைய அந்த ரியாலிட்டியால் எல்லாத்தையும் மாற்றி கொண்டிருக்காரு. ஸோ எங்களோட வீட்டுக்கு பக்கத்து வீட்டு அக்கா, ஸோ
ஸோ அவங்க வந்து ஒரு 2 மாதத்துக்கு முதல் தான் ஃபோன் வாங்கினாங்க. அவங்க உழைச்சி கஷ்டப்பட்டவங்க, அவங்க உழைச்சி அந்த காசில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கினாங்க. ஸோ பிக் பாஸ்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ பிக் பாஸ் சீசன் 1ல இருந்து சீசன் 4 வரைக்கும் பார்ட்டிசிபேட் பண்ண எல்லா கான்டெஸ்டன்ஸையும் வந்து அவங்க சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணுறாங்க, இன்ஸ்டாகிராம் அண்ட் ட்விட்டர். ஸோ பாலா அவர்களும் அப்படியே வந்து ஒரு 2 மாதம் நோட் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து பாலா ஹேட்டர்ஸ். எப்படின்னா பாலா அவர்கள் பிக் பாஸ் ஹவுஸில் இருக்க பாலா அவர்கள் அவங்களுக்கு பிடிக்காது. ஆனால் இந்த 2 மாதத்துக்குள்ளே அவங்க ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிட்டாங்க. பாலா அவர்களை பிடிக்கும் அப்படின்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு பாலா அவர்களுடைய ரியாலிட்டி, உண்மையான தன்மை ஸோ மாற்றிருக்கின்றது. சொல்லுவாங்கல்ல, டோன்ட் ஜட்ஜ் த புக் பை த கவர். இங்கிலீஷ் வரையில் தமிழே சொல்லிடுறேன். ஒரு புத்தகத்தில் கவரை பார்த்து அந்த புத்தகத்தை நம்ம மதிப்பிடக்கூடாது அப்படின்ற மாதிரி. ஸோ பாலா அவர்களும் சரி, கவிரன் அவர்களும் சரி, பிக் பாஸ் ஹவுஸுக்குள்ளே அவங்களோட இதான் அவங்க அப்படின்னு யார் யார் காமிக்க ட்ரை பண்ணாங்களோ அவங்களுக்கு அந்த பிக் பாஸ் ஹவுஸுக்குள்ள இருந்த பேரை விட அவங்க வெளியில் வந்ததுக்கப்புறம் எல்லாமே தலைகளாக மாறிட்டு, ஸோ இவர் இப்படி இல்லை, இதான் இவர் தரமான ஆள் அப்படின்ற மாதிரி மாற்றிருந்தாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பிக் பாஸ் ரசிகராக நான் பார்க்குற எனது பார்வை, எனது வியூவை பொறுத்த வரைக்கும், ஸோ கவின் அவர்கள் வந்து சீசன் 3ல் அவருடைய தனி சிறப்பால், அந்த ரியாலிட்டியால், அந்த உண்மைத்தன்மையால் அவர் எப்படி மக்களின் மனதை வென்றாரோ அது போல தான் வந்து இப்போ பாலா அவர்கள் அவருடைய ரியாலிட்டி, ஸோ இதாப்பா நான் அப்படின்ற மாதிரி அவர் தன்னைத்தானே காமிச்சு, ஸோ கெட்ட பெயர்கள் அவரது எதிரிகளை கூட வந்து ரசிகர்களாகவும் நல்ல பெயர்களாகவும் மாற்றி கொண்டிருக்கிறாரு. ஸோ இதான் உண்மை. பாலா அவர்கள் நேற்று போட்ட ட்வீட்டில் அந்த கமெண்ட் செக்ஷனை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே, ஸோ சில கவிஞர் ரசிகர்களும் சரி, சில பாலா ரசிகர்களும் சரி, நான் சொன்ன கருத்துக்களையே வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்குமே வந்து பாலா அவர்கள் அவருடைய கோபத்தை வந்து நியாயமான முறையில், நியாயமான கோபத்தை வந்து சொல்லியிருந்தாங்க. நீங்கள் வந்து என்ன பற்றி சொன்னீங்க, நான் உங்களை பற்றி சொன்னதை நீங்கள் ஏன் போடலை, அப்போ நீங்கள் பயப்படுறீங்களா அப்படின்ற மாதிரி அவர் கேட்டிருந்தார். ஸோ உண்மையில் வந்து அவர் பண்ணது சரி அப்படின்றது எனது வியூ. பழமொழி ஒன்று, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களே வந்து சந்திரமுகி படத்தில் சொல்லுவாங்க, வானத்தில் மேகம் மிதந்தாலும் வானம் தான் அழுக்காகாது, ஸோ அது எப்பயுமே க்ளீனாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுதான் வந்து வெற்றிமகன் கவிஞனா அவர்களின் விடயத்திலும் சரி, பாலாஜி முருகதாஸ் அவர்களின் விடயத்திலும் சரி ஒன்று தான். ஸோ என்ன தான் குறைகளை வைக்க ட்ரை பண்ணாலும், இவர் இப்படித்தான் அப்படின்னு காமிக்க முயற்சித்தாலும் அவங்களுடைய ரியாலிட்டி அப்படின்றது, ஸோ அவங்களுடைய ரியாலிட்டி குணம் நான் இதான் அப்படின்னு அவங்க காமிச்சு கொண்டு இருக்கிறது மக்களுக்கு பிடிச்சிருக்கு. ஸோ அந்த ரியாலிட்டி வந்து இந்த பொய், அந்த இவங்க மேலே திணிக்கப்படுகிற விடயங்கள் எல்லாத்தையும் அப்படியே காணாமல் பண்ணுது, அதான் உண்மை. ஸோ அதனால தான் வந்து வெற்றிமகன் கவிஞன் அவர்களும் சரி, மிஸ்டர் பாலாஜி முருகதாஸ் அவர்களும் சரி, எவ்வளவுதான் அவங்க மீது வந்து நெகட்டிவான விமர்சனங்கள் வந்தாலும் ஸ்டில் வந்து அவங்க வந்து அந்த நெகட்டிவை கூட வந்து பாசிட்டிவாக வந்து மாற்றிக்கிட்டு போய்க்கினே இருக்காங்க. இந்த வீடியோ போட்டதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, சீசன் 3 பிக் பாஸ் அந்த டைமில் வந்து எங்கிட்ட வசதிகள் இல்லை, இப்படி ஒரு ரிவ்யூ வீடியோ போடுறதுக்கு என்னோட ஸ்மார்ட் ஃபோனும் இல்லை, யூடியூப்பும் இல்லை, இப்போ எங்கிட்ட இருக்குது. ஸோ அந்த டைமில் ஒருத்தருடைய ரசிகராக இருந்து நான் எவ்வளவு ஃபீல் பண்ணேன், எவ்வளோ கஷ்டப்பட்டேன், தூக்கமே வராத இரவுகள். ஸோ அப்படி என்ன போல் வந்து பல ரசிகர்கள், இளைஞர்கள், சகோதரிகள் பாலா அவர்களுக்கு இருக்காங்க. அவங்களோட மனநிலை, அவங்களும் வந்து அவங்களுடைய தோட்ஸ் எல்லாம் அப்படியே இருக்கும். ஸோ நான் அப்போ ஷேர் பண்ண முடியாததை வந்து இப்போ வந்து நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். பேச வேண்டிய இடத்துல பேசாமல் இருக்கிறது ஒரு ரிவ்யூவராக, ஒரு மீடியா பர்சனாக அது தவறான முடியும். ஸோ நான் வந்து எனது கருத்துக்களை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோட முடிவு, ஸோ நாம் நம்மளாக இருந்தோம் அப்படின்னா, நம்ம ரியாலிட்டியை மாற்றாமல் இருந்தோம் அப்படின்னா யாராலையும் நம்மளை அசைக்க முடியாது, நம்மளை தாழ்த்த முடியாது, இதுதான் உண்மை. ஸோ இது போல் இன்னொரு சூப்பரான அப்படி இல்லை, நான் உங்களை சந்திக்கிறேன் இப்போ. பாய்.